இந்த வாட்டர் ஹீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம 7 அடி உயரத்தில் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இந்த வாட்டர் மெயின் வந்து என்னன்னா நம்ம ட்ரில் பண்ணுறதுக்கு 2 ஸ்க்ரூ வரும். இப்போ 2 ஸ்க்ரூ ட்ரில் பண்ணி எப்படி காமிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி உள்ள இன்புட் ஆகுறதுக்கு இந்த மாதிரி குழாயோட உள்ள ஹோஸ் ஒன்று கொடுத்துருவோம். அதே மாதிரி அவுட்புட் வந்து வர்றதுக்கு இந்த மாதிரி சவரோட உள்ள ஹோஸ் ஒன்று கொடுத்துருவோம். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி டேப்ல உள்ளதை இந்த மாதிரி இன்புட்டில் கொடுத்துடணும். அதே மாதிரி கீழே உள்ள இதை இன்புட்டில் குழாயில் மாட்டிடணும். இப்போ இது சவரோடனா அவுட்புட் வரும். இல்லை சவர் மேலே ஹேங் பண்ணுறதுக்கு ஹேங்கர் கொடுத்துருவோம். நம்ம சவர் ஹேங் பண்ணிட்டு இந்த அவுட்புட் உள்ளதை இந்த பக்கம் லெஃப்ட் சைடு உள்ளதை மட்டும் மாற்றணும். இந்த மாதிரி சவர் இங்கே ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக இந்த டாப்பை மட்டும் இங்கே ஃபிட் பண்ணால் போதும். இப்போ இந்த வாட்டர் ஹீட்டர் எப்படின்னா இன்புட் வந்து மேலே இருக்கும். இந்த இன்புட் உங்களுக்கு ஹோஸ் வந்து சின்ன டேப் மாதிரி வரும். மேலே ஆன் ஆஃப் பண்ண முடியாத இங்கே நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். குழாய் பக்கத்தில் நமக்கு இருக்குன்றப்ப நம்ம ஒரு நார்மல் ஹோஸ் மட்டும் மாட்டினா போதும். இப்போ இந்த இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு இங்கே எப்படி ஆன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெளியே ப்ளக்கில் சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணால் போதும். சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டெம்பரேச்சர் மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சவர் கையில் ஹேண்டில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணி திறந்து விட்டால் போதும். உங்கள் 5 செகண்ட் சுடு தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் இன்ஸ்டாலேஷன்.